ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச தக்காளி பொட்டலம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னடா அது பொட்டலம் சாதம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது என்னங்கிறது நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருமே புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டில் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் விட்டுருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கூட செய்யலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயிலையும் செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா படபடன்னு நல்லா பொரியுது பார்த்திங்களா? பொரியும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் இந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். அப்போ தான் அந்த சாதத்துக்கு அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்கலாம். நீங்கள் வறுத்த கடலை, வறுக்காத வேர்க்கடலை 2வா இருந்தாலும் நீங்கள் எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். அது எண்ணெயோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா, நல்லா வறுக்காத கடலை கூட நல்லா வந்து வறுவடைச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடலை வந்து நீங்கள் தோலோடவே சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் தோல் எடுத்துகிட்டு தான் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் கூட சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம சாதம் சாப்பிடும்போது அந்த வாயில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி தக்காளி சாதம் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த சாதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அது பொட்டலம் சாதம்னு சொல்லுவாங்க. அது என்ன பொட்டலம் சாதம் நீங்கள் நினைக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கான பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டே இருக்கலாம். இப்போ வந்து தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரோட்டு கடைகளில் இல்லைனா டெம்போலாம் வச்சு ஒரு சில பேர் விற்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாதத்துக்கு பொட்டலம் சாதம் தான் கேட்கவே செய்வாங்க. இது கோயம்புத்தூரில் அந்த மாதிரி தான் அந்த சாதத்துக்கு பேர் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எந்த மசாலாவும் இல்லாமல் ரொம்ப ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிட முடியும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு வந்து காரத்துக்குன்னு மிளகாய்த்தூள் இல்லை மற்றபடி மசாலா எதுவும் சேர்க்குறதில்லன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். அதை வந்து ஒரு 3லேருந்து 4லேருந்து 5 மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வந்து சாதத்தில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கான மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை சப்போஸ் வரமிளகாய் பிடிக்காதுங்க, எனக்கு அந்த ஃப்ளேவரே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு காரத்துக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு நீங்கள் வதக்கிறத விட வெங்காயத்து மேலே போட்டு வதக்குனீங்கன்னா அந்த காரம் வந்து கரெக்டான அளவுக்கு நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சாதத்துக்கு தக்காளி கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 4 தக்காளி சேர்த்துருந்தேன். இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அந்தளவுக்கு இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்றீங்கன்னா ஒரு 3 பசங்களுக்கு தாராளமாக கொடுத்து விடலாம். அந்தளவுக்கான சாதம் கலர முடியும். இன்னும் ஒரு தக்காளியோ 2 தக்காளியோ கூட போனாலும் ஒன்றும் டேஸ்ட்டு மாறாது. ஏன்னா அதோட புளிப்பெல்லாம் டேஸ்ட்டு ஈக்குவலாக நமக்கு கிடச்சிரும் இந்த சாதத்து கூட. அதனால இந்த தக்காளி கொஞ்சம் நேரம் மசிகிற அளவுக்கு பொறுமையாக கொஞ்சம் கேப் விட்டு வதக்கணும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நல்லா சூடு தக்காளியில் ஏறினதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணி வச்சு தான் நான் வதக்க போகிறேன். ரொம்ப வந்து ஸ்பீடாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மி பண்ணி வச்சு வதக்குனிங்கன்னா அதுலேருந்து லைட்டாக தண்ணி விடும் நமக்கு. அப்போவே நமக்கு சாதம் கலர்றதுக்கான ஒரு பக்குவம் கிடச்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளிலேருந்து வந்த தண்ணி தான் இதெல்லாம். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இந்தளவுக்கு நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சு வதக்கணும் அப்படின்னா நமக்கு இப்படி வந்து கிடச்சிரும். இது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து மஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் வந்து சேர்க்குறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த கலர் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு சில தக்காளி பார்த்திங்கன்னா எவ்வளோ மசிஞ்சாலும் இந்த கலரே வராது. அது தக்காளியை பொறுத்து இருக்கும். நம்ம உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ தக்காளிலாம் சேர்த்து வதக்குறோம்ல, இதுக்கும் நம்ம சாதத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சாதம் போட்டு சாதத்தில் வந்து உப்பு சேர்த்து நீங்கள் வடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாதம் போட்டதுக்கப்புறமா உப்பு பத்தலைனா கூட நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த புளிப்போட அந்த தக்காளியோட புளிப்பு, அந்த வரமிளகாயோட காரம் இதெல்லாம் சேர்த்தா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம், வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கோம். அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும்போது. நம்ம இதில் வந்து மசாலா எதுவும் சேர்க்காமல் செஞ்சாலும் ரொம்ப சிம்பிளான சாதம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா அந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கரெக்டான அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம சாதம் போட்டு கலர போகிறோம். சாதம் வந்து நான் ஒரு 2 1/2 கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதாவது 3 குழந்தைங்க சாப்பிட்லாம் தாராளமாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு.
நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பெரியவங்களாக இருந்தால் 2 பேர் வந்து எடுத்துகிட்டு போகலாம். சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிராமல் ஓரளவுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கலந்து எடுப்போம் இல்லையா, அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் வடித்தா தான் நீங்கள் சாதம் கலக்கிறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குலைவாக வடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கலரும்போது சாதம் ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால மட்டும் நீங்கள் கவனமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நீங்கள் கொத்தமல்லி கூட தூவி சாப்பிட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். நீங்கள் வந்து ஒரு முறை நீங்கள் தக்காளி சாதம் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில். இது ரொம்ப செய்கிறதுக்குமே ரொம்ப டைம் எடுக்காது. உங்களுக்கு தெரியும், புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட இந்த பொட்டலம் சாதம் வந்து செஞ்சிடலாம். கடன்னு செய்யக்கூடிய ஒரு சாதம் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் வச்சு அப்படியே பேப்பரில் போட்டு கட்டி ஒரு பொட்டலம் மாதிரி தான். ஒரு பொட்டலம் வந்து 30 ரூபா 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் கடைகளில் வந்து வண்டி கடைகள்லாம் விற்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இருக்காது, பொரியல் கூட இருக்காது. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் வந்து. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இருக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்குலாம் ஈஸியான, காலைல எந்திரிச்சோன்னே கடன்னு நீங்கள் சாதம் போட்டு கலந்து வந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த பொட்டலம் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.